Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங். ஸோ இந்த வீடியோல டைமென்ஷனிங்னா என்ன அப்படின்றத பத்தியும் டாலரன்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தியும் அந்த டாலரன்ஸ்னுடைய தேவை பத்தியும் டாலரன்ஸ்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்ற டைப் ஆஃப் டாலரன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. So dimensioning and tolerance அப்படினு பார்த்தோம்னாக்கா dimensioning and tolerancing is a system used to describe the size, shape and allowable variance of a part. It's used in engineering to communicate between designer and manufacturer. So dimensioning and tolerancing. Dimensioning அப்படினாக்கா ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே மாஸ் ப்ரொடக்ஷனில் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அக்யூரேட்டாக சேம் ஒரே டைமென்ஷனில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டி. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து ஒரே டைமென்ஷனில் வந்து மெஷர் பண்ண முடியாது. அதனால் அதுக்கான டாலரன்ஸ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு டயாமீட்டர் வந்து 12 இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 1000 காம்பனன்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா எல்லாத்தையுமே நம்ம 12ல் வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியாது. 0.01 0.2 அப்படின்றது வந்து ப்ளஸ்லேயோ மைனஸ்லேயோ போகும். அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமமாக நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணுற இடத்துக்கு வந்து எவ்வளோ வந்து அலோவபிளோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய டாலரன்ஸ் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05 0.2 0.3 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய அப்ளிகேஷனுக்கு அசம்பிள் ஆகக்கூடிய இடத்துக்கு அதனுடைய யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டாலரன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து டாலரன்ஸ். டைமென்ஷனிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு இன்ஜினியரிங் டிராயிங்கில் ஒரு ப்ராடக்டினுடைய டைமென்ஷன் வந்து மெஷர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில்டு வியூ வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆரோ மார்க் கொடுத்துருக்கிறது வந்து ஆரோ மார்க் நமக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்து ஒரு ப்ராடக்ட். இதனுடைய டைமென்ஷன் தான் நமக்கு வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கிற அந்த ஆரோ மார்க் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா லீடர். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளஸ் கொடுத்துருக்கிறது வந்து சென்டர் மார்க். ஸோ இந்த ப்ராடக்டினுடைய சென்டர் மார்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிற லைன் வந்து எக்ஸ்டென்ஷன் லைன். எக்ஸ்டென்ஷன் லைன் அப்படின்றது வந்து டைமென்ஷனை நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த டைமென்ஷன் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூ கொடுத்துருக்கிறது வந்து டைமென்ஷன் டெக்ஸ்ட்னு பேர். இந்த லைனுக்கு பேர் வந்து டைமென்ஷன் லைன். ஆரோ மார்க் வந்து ஆரோ ஹெட்னு சொல்லி பேர். ஸோ நமக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஆஃப்செட் ஃப்ரம் ஆரிஜின். ஸோ ஆரிஜின்லேருந்து கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணி தான் அந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம கேப் விடாமல் ட்ரா பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அது வந்து ப்ராடக்ட் கூட சேர்ந்து அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஷன் வரும் அப்படின்றதுக்காக தான் அதுலேருந்து லைட்டாக கேப் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது வந்து டினோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஆரோ மார்க்குக்கு மேலே கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ்டெண்ட் பியாண்ட் டைமென்ஷன் லைன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து ஆரோ மார்க்குக்கு மேலே கொஞ்சம் தூரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம ஆரோ மார்க்கு கூட அந்த டீட்டெயில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காகவும் தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி டைமென்ஷன் வந்து பிளாட் பண்ணுறாங்க. டைமென்ஷனல் டாலரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா டைமென்ஷன் அப்படின்னாக்கா லிமிட் ஸ்பெசிஃபையிங் த அலோவ்ட் வேரியன்ஸ் இன் டைமென்ஷன்ஸ். ஸோ ஒரு டைமென்ஷன் அப்படின்னாக்கா ஒரு ஆப்ஜெக்டினுடைய ஒரு அளவை தான் வந்து டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய லென்த்து, வித்து, ஹைட்டு, அதனுடைய டயாமீட்டர், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து நமக்கு டாலரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 3 டைப் ஆஃப் மெயின் டாலரன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லிமிட் டாலரன்ஸ், அடுத்தது வந்து யூனிலேட்ரல், அடுத்தது வந்து பைலேட்ரல் டாலரன்ஸ். பைலேட்ரல் பார்த்தோம்னாக்கா பைலேட்ரல் ஈக்குவல், பைலேட்ரல் அன்ஈக்குவல்னு சொல்லிட்டு 2 டைப் வந்து இருக்குது. லிமிட் டாலரன்ஸ் அப்படின்றப்போ அந்த அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் 2 வேல்யூமே வந்து வேல்யூவாகவே கொடுத்துருவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தாக்கா 12.25லேருந்து 12.75க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2மே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய மெஷர் வேல்யூ வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாக்கா அது பேர் வந்து லிமிட் டாலரன்ஸ். இதுக்கு பேர் யூனிலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னாக்கா இப்போ ஒரு 12 அப்படின்ற டைமென்ஷன் இருக்குனாக்கா 12லேருந்து ப்ளஸில் 0.05 போகலாம், இல்லைனா மைனஸில் 0.05 போகலான்னு சொல்லி ஏதாவது ஒரு சைடு மட்டும் டாலரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து யூனிலேட்ரல். பைலேட்ரல் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 சைடுமே வந்து வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து பைலேட்ரல் டாலரன்ஸ். ஸோ 12 + or - 0.05 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா அதுக்கு வந்து
bilateral equal tolerance. plus or minus 0.05 நாக்கா பாசிட்டிவ் சைட்லையும் O5 போகும், நெகட்டிவ் சைட்லையும் O5 போகலாம். அப்போ வந்து bilateral equal. bilateral unequal நாக்கா 12 plus 0.05 minus 0.02, அதாவது ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து bilateral unequal tolerance. ஸோ இதில் லிமிட் டாலரன்ஸ் அப்படின்னாக்கா நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிமிட் அலவன்ஸ். ஸோ இது வந்து 1.5லிருந்து 1.501க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த லிமிட் டாலரன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து பர்டிகுலர் டைமென்ஷனுக்குள்ளே தான் அந்த டைமென்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறது இந்த லிமிட் டாலரன்ஸ். யூனிலேட்ரல் அப்படின்றது வந்து ஏதாவது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதாவது ஒரு சைடு இருக்கும். பைலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு சைடுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது பார்த்தா யூனிலேட்ரல் டாலரன்ஸ். யூனிலேட்ரல் அப்படின்றது வந்து 40 minus 0.05. இதில் பார்த்தோம்னாக்கா 40 minus 0.1லேருந்து minus 0.05. ஸோ இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டாலரன்ஸ் லிமிட் பார்த்தோன்னாக்கா ஒன்று நெகட்டிவ் சைடு போகுது, இல்லைனா வந்து பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் போகுது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து யூனிலேட்ரல். பைலேட்ரல் அப்படின்றது வந்து பைலேட்ரல் ஈக்குவல்னா இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கு பாருங்கள், 40 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05. 0.05 வந்து பாசிட்டிவ்லையும் போகலாம், நெகட்டிவ்லையும் போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னாக்கா அன்ஈக்குவல் பார்த்தோன்னாக்கா 40 ப்ளஸில் 0.05 மைனஸில் 0.01. ஸோ இது வந்து பைலேட்ரல் அன்ஈக்குவல் டாலரன்ஸ். ஸோ இந்த டாலரன்ஸ் லிமிட் வந்து எதுக்காக அந்த பைலேட்ரல் ஈக்குவல் அன்ஈக்குவல் லிமிட்டு யூனிலேட்ரலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஷாஃப்டை வந்து ஒரு ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹோல் வந்து ஷாஃப்டை விட பெருசாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ பேஸ் டயாமீட்டர் வந்து 40 இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஹோல் வந்து 40 ப்ளஸில் 0.05 இருக்கணும், ஷாஃப்ட் வந்து 40 மைனஸில் 0.05 இருக்கணும். ஸோ இது ஹோல் வந்து ப்ளஸ்லையும் ஷாஃப்ட் வந்து மைனஸ்லையும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது மூலயமா நம்ம அசம்பிள் ஆகிறது ஹோலுக்குள்ளே வந்து ஷாஃப்ட் வந்து சம் பர்டிகுலர் கிளியரன்ஸில் வந்து கிளியராக போயிட்டு வரும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த டைப் ஆஃப் டாலரன்ஸை வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து வரையறை பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபிட் அப்படின்னாக்கா 3 டைப் ஆஃப் ஃபிட் இருக்குது. ஒன்று வந்து கிளியரன்ஸ் ஃபிட்டு, அடுத்தது வந்து டிரான்சிஷன் ஃபிட்டு, அடுத்தது வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு. கிளியரன்ஸ் ஃபிட் அப்படின்றது வந்து நம்ம பர்டிகுலர் ஹோலுக்குள்ளே அந்த ஷாஃப்ட் வந்து கிளியராக வந்து அதாவது ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிட்டு வரும் அப்படின்றப்போ அதனுடைய ஹோலுடைய டயாமீட்டர் வந்து பாசிட்டிவில் இருக்கும், ஷாஃப்டினுடைய டயாமீட்டர் வந்து நெகட்டிவ்லேயோ பாசிட்டிவ்லேயோ ரெண்டுத்துலேயுமே வந்து இருக்கலாம். அது வந்து கிளியரன்ஸ் ஃபிட்டுன்னு பேர். டிரான்சிஷன் ஃபிட் அப்படின்றது வந்து ஹோலினுடைய சைஸும் ஷாஃப்டினுடைய சைஸும் வந்து ரொம்ப வந்து சுகராக இருக்கும், அதாவது அக்யூரேட்டாக போகிற மாதிரி கரெக்டாக சுகராக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து டிரான்சிஷன் ஃபிட்டு. இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் அப்படின்றது வந்து ஹோலை விட ஷாஃப்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஷாஃப்ட் சைஸ் பெருசாக இருந்ததுனாக்கா அதை நம்ம அசம்பிள் பண்ணும்போது ஒன்று நம்ம ஷாஃப்டை வந்து நம்ம வந்து ஹெவியாக வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஹெவி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா அந்த ஹோல் இருக்கிற ஏரியாவை நம்ம வந்து ஹீட் பண்ணி அது மூலயமா அந்த ஷாஃப்ட் அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். ஸோ கிளியரன்ஸ் ஃபிட் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், டிரான்சிஷன் ஃபிட் அப்படின்றது வந்து கிளியரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சுகராக போகிற மாதிரி இருக்கும். இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் அப்படின்றது வந்து கிளியரன்ஸே இருக்காது, நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் நிறையா அப்ளை பண்ணி அது மூலயமா நம்ம வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.